நாட்டு நடப்பை பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுவுறதான்னு ஒன்றும் புரியவே இல்லை. நேற்று வரலையும் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை பார்த்து, நீங்கள் வாரிசு அரசியல் நடத்துகிறீங்க, கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பெல்லாம் உங்கள் குடும்பத்தார்களுக்கு கொடுக்குறீங்க, இது திமுக என்பது குடும்ப கட்சியாக போச்சு அப்படின்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாமகவுடைய நேற்று நடந்த பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா, ராமதாஸனுடைய மகன் அன்புமணிக்கு நடந்த சண்டையை இப்போ ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லா பொறுப்பும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அக்கா மவன், சித்தி மவன் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவுலாம் பண்ணிட்டு இவங்க எப்படி போய் திமுக போய் வாரிசு அரசியல் பண்ணுறாங்க, குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு விமர்சனம் செய்கிறதுக்கு அதாவது தகுதிப்பாடு இருக்கா அப்படின்னு தான் நமக்கு ஒரு சிந்தனை வருது.